ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது என்ற குன்றக்குடி அடிகள் நம் தேசத்தை நாசமாக்கிய ஒற்றை சொல் இலவசம். நான் வந்து இலவசம் கொடுக்கறத முற்றுமே எதிர்க்கிறேன் சார். நமக்கு தேவையானது கல்வி, மருத்துவம், குடிக்க நல்ல குடிநீர், அது மூணை தவிர எதையும் இலவசம் கொடுக்க வேணாம்னு எதிர்க்கிறேன். எப்படின்னா இப்ப வந்து பேருந்துல மகளிருக்கு இலவசம் கொடுக்குறாங்க. அந்த இலவசம் கொடுக்கற காசுல அந்த பேருந்து இன்னும் டெவலப் பண்ணி பயணச்சீட்டை குறைச்சா நாங்களே போய்ப்போம். இப்ப வந்து நிறைய இலவசம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இலவசம் கொடுக்காம அதுக்கான வேலை வாய்ப்பை எங்களுக்கு பெருக்கி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் சார். கவர்மெண்ட் பஸ் அந்த இலவச பேருந்துகள் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய மகளிரும் இருக்கிறாங்க. அவங்களும் வெளியே வரணும், அவங்களும் எம்பவர்ட் ஆகணும் அப்படிங்கறத அரசாங்கத்துடைய நோக்கமா இருக்கு. அவங்களும் வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா. சோ இப்ப அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நாம இதை கொடுக்கல அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரோம், சமூகத்துல அவங்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்கான கடமைகள் நமக்கு இருக்கா? அரசாங்கத்தோட கடமை, நான் ஆளக்கூடிய கட்சி ஆண்ட கட்சின்னு சொல்லல, அரசோட கடமை இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகளிர் வெளியே வந்து எம்பவர்டா இருக்குன்னு ஆசைப்படுவீங்களா? அதுக்கு சிம்பிள் உதாரணம் இதுதான். அதுக்கான வேலை வாய்ப்பை வந்து உயர்த்தி கொடுத்தாலே அவங்க வந்து வரப்போறாங்க. இலவசம் வந்து கொடுக்கறதுனால அந்த பேருந்து சரியா வரதில்லை. இப்ப அவங்களே சொன்னாங்க பேருந்து நிக்கிறது கிடையாதுன்னு. நான் என்ன சொல்றேன், அந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஸ்கில்டு பேசிஸா இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. அதான் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு. இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு இல்லையா, இப்ப விவசாய தொழில் வந்து அரசு வேலையாக்குவோன்னு. அது எப்படின்னா படிக்காதவங்க வந்து இப்ப வந்து அவங்க நெல் கொள்முதல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை விலையா ஒரு விலையை கொடுக்கணும், அது வந்து முறையா பராமரிக்கணும். இப்ப நெல்லாம் ரோட்லயே கொட்டுறாங்க, அதுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கான சின்ன கிடங்குகள் கிடையாது. அதெல்லாம் மேம்படுத்துறது மூலியமா அவங்களோட வருமானம் பெருகும். அவங்க வந்து இலவசத்துக்கு அடுத்தவர்கள்ட்ட கையேந்தி நிக்கிறதுக்கான தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இதை வந்து தரமா உயர்த்தணும். இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தவங்க பவருக்கு வரணும் இல்லையா? இப்ப அவங்கள மாதிரியான ஒரு 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 இவங்கன்னு இல்ல, அவங்க கிராமத்துல ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, என் கிராமத்துல இருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கிராமத்துல இருப்பாங்க. இப்போ அவங்க வெளியே வரணும், அவங்கள எம்பவர்ட் ஆக்கணும் அப்படின்னா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். அவங்க எப்படி வெளியே வருவாங்க? நம்ம தானே கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரணும். அதுக்கான ஸ்டெப் தான் அது. இலவசங்கள் யாருக்கு தேவையோ தேவையானவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. 19 இலவசங்களே வேணாம், அதுக்கு பதிலா இந்த மாதிரி மாத்தி கொடுங்கன்னு சொல்றதும் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. வேணான்னு சொல்லவங்க, இப்போ நீங்க வேணான்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க உங்களுக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க, இப்போ ஆண்களுக்கும் நான் இலவச பேருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க, விருப்பப்பட்டா நீங்க அந்த டிக்கெட்டை வாங்குங்க, இல்லையா நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு பயணிங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அதன் மூலமா பயன்பெறவங்களுக்கும் இது ஒரு இடைஞ்சல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மன ரீதியா அவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு ரெக்வெஸ்ட். தேங்க்யூ, உங்க கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐ எம் விஸ்வராஜ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். நான் இஜிஎஸ் பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா, விலை இல்லாங்கிறத ஒழிச்சிட்டு எப்படினாலும் எங்கள்கிட்ட டேக்ஸ் வாங்கி தான் வந்து விலையில்லாங்கிற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அந்த விலையில்லா பொருளை கொடுக்கறதுக்கு டேக்ஸை கம்மி பண்ணிவிட்டு எங்களுக்கு பொருளை கொடுத்தா நாங்கள் தாராளமாக ஏற்றுக்க வாய்ப்பு உண்டு இல்லை, கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். ஏன்னாக்கா அது விலையில்லாங்கிறத விட்டுட்டு டேக்ஸை கம்மி பண்ணி கொடுக்கறனால எல்லாருமே வாங்க முடியும். அதை வந்து மெயினாக பார்க்குறதா இருக்கு. ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து டாக்ஸை கம்மி பண்ணீங்கன்னா வில் பி பெனிஃபிட் அப்படின்னு சொல்றீங்க. ஃபைன், ஓகே. இப்போ நான் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்கிறேன், ஓகேவா? நான் ஒரு டிவி வாங்கணும், எனக்கும் என் வீட்டில் 50 இன்ச்சு நான் ஒரு டிவியை மாட்டணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் உங்க வீட்டில் டிவி ஒரு 50 இன்ச்சு டிவியை நீங்க மாட்டணும்னு சொல்றீங்க. அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, இவங்களுக்குலாம் நான் வந்து இலவசமா டிவி கொடுக்குறேன் அப்படின்னு, ஓகேவா? ஆனா நீங்க சொல்ற மாதிரி டாக்ஸை கம்மி பண்ணாலுமே அதோட எம்ஆர்பி என்னால கோட் பண்ணி அஃபோர்ட் பண்ணி என்னால வாங்க முடியுமா? முடியாது சார். அப்போ அரசாங்கம் சில சலுகைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் பயன்பெற்று அதை வாங்க முடியுமா? வாங்க முடியும் சார். அதனால் அது ஒர்த்து இல்லைல்ல. வாங்கி அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற பொருள் தரமான பொருளாக இருந்தால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அரசாங்கம் தரமான பொருளை கொடுக்கலன்னு எப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ லேப்டாப் ரீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க, அதுலேயும் தரமான பொருள் இல்லை. கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொடுக்குற பொருளை ஒன்று நல்லா கொடுக்கணும், இல்லைனா விலை கம்மி பண்ணி கொடுக்கணும். இதை தான் கேட்கணும். இல்லை, ஆக்சுவலாக அரசாங்கம் சில விஷயங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கறத மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு பல்க் ஆர்டர்ஸ் லார்ஜ் ஸ்கேல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவுட் ஆஃப் 10 ஒரு ப்ராடக்ட்ல 1-2 டிஃபெக்ட் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு சில திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ஒரு ட்ரெஸ் பண்ணும்போதும் போய் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம போய் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம்ல. அதே மாதிரி டிஃபெக்ட் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களையும் எல்லாரும் ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கங்கள் கொடுக்குறாங்க. உங்களுடைய கருத்துக்களை நாம ஏற்றுக்கிறோம், பெறப்பட்டிருக்கு. நன்றி, தேங்க்யூ.